Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்பவும் எப்பவும் அந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ். இந்த சீரிஸ் முன்னாடி போட்டுட்டு இருந்தோம், பட் ரொம்ப நாளாக போடவே இல்லை. இப்போ மறுபடியும் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ 1, 2, 3, 4 அப்படின்னு பார்ட்ஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா PYQ சீரியஸ் பார்ட் 1. இதில் 2011 2025 வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸோட மிக்சர்ஸ் கலவை இருக்கும். 2011 இருக்கும், 13, 16, 20, 24, 25 இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் கம்பைல் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம காலக் அகாடமியில் பாங்கன் GS பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, INM, சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே எடுப்போம். ஃபீஸ் வந்து 2222 ரூபாய். இப்போ நம்ம கொடுக்குற டாபிக், நம்ம எடுக்கிற டாபிக் இருக்குல்ல, யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, INM, சோஷியல் இஷ்யூஸ், இதில் நம்ம கொடுக்குற நோட்ஸில் இருந்தால் 95% கொஸ்டின்ஸ் வரும். இது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லே ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம காலக் அகாடமிலேயே வீடியோஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது தமிழ் பேட்ச் நுண்ணறை 1600. இது வந்து நியூ சிலபஸ் படி இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ கோர்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் காலக் அகாடமி ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார் அப்படின்னா இது நம்மளோட அஃபிஷியல் மொபைல் நம்பர் 9597186557. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை இது நம்மளோட மெயில் ஐடி. ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா? இந்த பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கிராமின் அப்படின்னா தெரியும், கிராமம், சரியா? ஸோ இப்போ இதில் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராமின்னு சொல்லிட்டான், அப்போ மாநகரங்கள் வராது, சரியா? ஸோ ஆப்ஷனில் கிராமம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ சதக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைக்கிறது. எவ்ரி வில்லேஜ் இஸ் லிங்க்டு டு ஏ மேஜர் டவுன். ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைக்கிறது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 25 டிசம்பர் 2000 இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட தேதி. ஓகேங்களா? ஐ திங்க் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 3 வரைக்கும் போயிடுச்சு. ஃபேஸ் 1 2000ல், இப்போ ஃபேஸ் 3 வரைக்கும் போயிட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் 2016ல் இந்த ஸ்கீமில் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதாவது ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியா. ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500+ அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ். இது நார்மல் ஏரியா, ஹில் ஏரியா அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. நார்மல் பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 500+ மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அவங்கள வந்து 500 மக்கள், அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, ரோடு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு. மலைப்பாங்கான இடம் அப்படின்னா 250 பேர், சாரி ஆமாம் 250 பேர் கரெக்டாக தான், 250 அன்ஹேபிட்டட், அது 250 மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து முக்கிய நகரங்களோடு இணைக்கிறதுக்கு சாலை வசதி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ டு ப்ரொவைட் கனெக்டிவிட்டி டு அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் பாவர்ட்டி ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஸ்கீமை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எழுதலாம், வறுமை ஒழிப்பு அப்படின்னு இருக்குல்ல, அதுலேயுமே நீங்கள் எழுதிக்கலாம் பாவர்ட்டி ரிடக்ஷன். ஓகே, அப்போ இதில் வந்து நார்மலான பகுதிகளில் 500 மக்கள் இருந்தால் போதும், மலைப்பாங்கான பகுதிகளில் 250 மக்கள் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து சாலை வசதி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதுதான் பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த, கிராமங்களை அருகில் இருக்கிற முக்கிய நகரங்களோட இணைக்கிறதுக்கு. ஸோ முதல் கேள்விக்கான பதில் சி. அடுத்த கேள்வி பார்ப்போம். வேர் வாஸ் த ருமிண்டே பில்லர் எரெக்டட்? இந்த ருமிண்டே தூண் அப்படிங்கிறது எங்கே அமைக்கப்பட்டது? ஓகே, ஸோ புத்தர் பிறந்த இடம், புத்தர் இறந்த இடம், புத்தர் முதல் சொற்பொழிவாற்றிய இடம், புத்தர் ஞானோதயம் பெற்ற இடம். இந்த தூண் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, ருமிண்டே தூண், கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அசோகரோட பீரியடில் அமைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு, சரியா? அசோகரோட பீரியடில் ருமிண்டே அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு வந்து அமைக்கப்பட்டது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்கும்? புத்தர் பிறந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ருமிண்டே பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா லும்பினி பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ருமிண்டே கல்வெட்டு இல்லைனா லும்பினி கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு எதுக்காக செதுக்கப்பட்டது அப்படிங்கிறத 2 விஷயம் இந்த கல்வெட்டு பேசும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அசோகர் வந்து பதவியேற்று 20 வருடம் கழிச்சு
அவர் பதவியேற்று 20 வருஷம் கழிச்சு புத்தர் பிறந்த இடத்துக்கு போனாராம். இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்க விஷயம் அதுதான். தான் பதவியேற்று 20 வருஷம் கழிச்சு புத்தர் பிறந்த இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அசோகர் வந்து இந்த ருமிண்டே தூண் கல்வெட்டை செதுக்கிறதுக்காக லும்பினி வந்திருக்கிறாரு. அவர் வந்தது நினைவாக இந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி மக்களோட வரியை குறைச்சாராம். ஸோ இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 6ல் 1 பங்கு வரி கட்டிட்டு இருந்தாங்க. இதை வந்து 8ல் 1 பங்காக குறைச்சாராம். ஓகேங்களா? ஷத்பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் 1 பங்கு அப்படின்னா ஷத்பாகா. அந்த பாகா அப்படிங்கிற வரி இருக்குல்ல, இந்த பாகா அப்படிங்கிற வரி ஷத்பாகாவா இருந்ததை அட்டபாகாவா குறைச்சாராம். 8ல் 1 பங்கா குறைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி வரியை குறைச்சாரு, ஒரு வரியை நீக்கினாரு. எந்த வரியை நீக்கியிருப்பாரு? பாலி அப்படிங்கிற ஒரு வரி. இந்த பாலி அப்படிங்கிற வரியை இந்த லும்பினியில் இருக்காங்கல்ல அந்த விவசாயிகளுக்கு அந்த வரியை வந்து நீக்கியிருப்பார். ஓகேங்களா? இப்போ அசோகர் பதவி ஏற்றது 268ன்னு வச்சுக்கிட்டோம்னா 268 இல்லைன்னா 269. ஸோ இதுல இருந்து 20 வருஷம் கழிச்சு அவர் வந்து லும்பினிக்கு போனேன், புத்தர் பிறந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு இந்த கல்வெட்டு மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்வி. அடுத்து மூணாவது கேள்வி. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபாட் இன். மூன்றாவது பானிபட் போர் அப்படிங்கிறது எந்த தேதியில் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இதை தாண்டி இதுக்கு முன்னாடி 2 பானிபட் போர் நடந்திருக்குல்ல, அது தெரியணும். இப்போ முதல் பானிபட் போர் அப்படிங்கிறது பாபரோட பீரியடில் நடந்தது. தேதி தெரியலனா கூட வருடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் பானிபட் போர் 1526. ஓகேங்களா? ஸோ பாபர் விசஸ் இப்ராஹிம் லோடி. ரெண்டாவது பானிபட் போர் பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட பீரியடில் நடந்தது 1556. பாபர் விசஸ் ஹெமு விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹெமு அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பானிபட் போர் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களோட காலகட்டங்களில் நடந்தது. இந்த மூன்றாம் பானிபட் போருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து மராத்தியர்களுக்கு சாவுமணி அடித்த போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மூன்றாம் பானிபட் போர் கிட்டத்தட்ட மராத்திய பேரரசு அப்படிங்கிற ஒரு பேரரசை சதைச்சிட்டு போயிடுச்சு. 14 ஜனவரி 1761 மூன்றாவது பானிபட் போர் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? இந்த மூன்றாவது பானிபட் போர் யாருக்கு நடுவில் நடந்தது அப்படின்னா மராத்தியர்கள். இது நமக்கு தெரியும், மராத்தியர்கள். இந்த மராத்தியர்கள் தரப்புல பார்த்தீங்கன்னா சதாசிவராவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சதாசிவராவ் விசஸ் ஆப்கானியர்கள். ஆப்கானியர்கள் யாரு? அகமது ஷா அப்தாலி இல்லைன்னா அகமது ஷா துரானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்கானியர்கள் அகமது ஷா அப்தாலி இல்லைன்னா அகமது ஷா துரானின்னு சொல்லுவாங்க. அகமது ஷா அப்தாலி இல்லைன்னா அகமது ஷா துரானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த போர் வந்து முதல்ல மராத்தியர்கள் தான் ஜெயிச்சாங்க. இந்த போர் வந்து எந்த இடத்துல மராத்தியர்கள் தோத்துருப்பாங்க அப்படின்னா யமுனை நதி போயிட்டு இருக்கும். இந்த யமுனை நதியில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு நடக்கும். இந்த யமுனை நதியை அகமது ஷா அப்தாலி ஒரு இடத்துல கடக்கணும். ஓகேங்களா? அவர் யமுனை நதியை கடந்த இடத்துல பேர் பாகபத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூபிஎஸ்சி கொஸ்டின். அகமது ஷா அப்தாலி மூன்றாம் பானிபட் போரில் யமுனை நதியை எந்த இடத்துல கடந்தாருன்னு கேட்பாங்க. பாக்பத் அப்படிங்கிற இடம். ஆக்சுவலாக மராத்தியர்கள் இந்த மூன்றாம் பானிபட் போரில் இந்த யமுனை நதிக்கு வடபுறையில் ஒரு இடத்துல ஆப்கானியர்களை தோற்கடிச்சிட்டு வெற்றிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இங்கேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா டெல்லி இங்கனுக்குள்ளே இருந்துச்சு, ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றை கடக்க விடாமல் அடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் இங்கேருந்து பானிபட் போனதுனால அகமது ஷா அப்தாலி ஆற்றை கடந்து இவங்களுக்கு டெல்லியிலேருந்து வர்ற உணவை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல தான் மராத்தியர்கள் தோக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த போரோட பார்த்தீங்க அப்படின்னா வலிமை வாய்ந்த மராத்திய பேரரசு அப்படிங்கிறது சிதைவடைஞ்சு போச்சு. ஸோ முதல் பானிபட் போர் 1526 ஏப்ரல் 21. இது வந்து நவம்பர் 5 நினைக்கிறேன். ரெண்டாவது பானிபட் போர் நவம்பர் 5 1556. மூணாவது பானிபட் போர் வந்து 14 ஜனவரி 1761. ஓகேங்களா? இந்த மூன்றாம் பானிபட் போருக்கு முன்னாடி இதில் மராத்தியர்கள் ஒரு இடத்துல வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னல, அந்த போருக்கு பேர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் குன்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுக்குறேன். பேட்டில் ஆஃப் குன்புரா, பேட்டில் ஆஃப் குன்புரா, சரி குஞ்சுபுரா. 25 அக்டோபர், இது 1 ஆகஸ்ட்ல நடக்கும். 1 ஆகஸ்ட் 1760. ஓகே, நாலாவது கேள்வி. சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? 4 கொடுத்துட்டு இதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. புதிய பள்ளிகள் திறக்கிறது, பள்ளியில தங்கி படிக்கும் வசதி ஏற்படுத்துறது,
பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து, சீருடை மற்றும் மதிய உணவு. இதில் எது சரியானவை அல்லன்னு கேட்குறாங்க. 1 and 2, 2 and 3, 3 and 1 and 1 and 4. ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 4. ஓகே, எது சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. புதிய பள்ளிகள் திறக்க மாட்டாங்க, சீருடை மற்றும் மதிய உணவு கொடுக்க மாட்டாங்க. இதை தாண்டி பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கி படிக்கும் வசதி ஏற்படுத்துறது, பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து சர்வசிக்ஷா அபியானில் வந்து கொடுப்பாங்க. தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கிறது, ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கறது, தொடக்க கல்வியோட தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு வாகன வசதி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அருகாமையில் பள்ளி வசதி இல்லாத குடியிருப்பு இருக்கிற மாணவர்களுக்கு வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது 2000-2001 ஆண்டில் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிற இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கீழே மர்ஜ் ஆகிடுச்சு. சமக்ரா சிக்ஷா 2018 ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு கீழே மர்ஜ் ஆகிட்டு. 5வது கேள்வி, டியூரிங் விச் ரூல் ஆஃப் டைனஸ்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் இமாலேஷன் ஆஃப் விடோ டூக் பிளேஸ் இன் இந்தியா? எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா குப்தர்கள் பீரியட் தான். குப்தர்கள் பீரியட்ல ஈரான் கல்வெட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது, ஈரான் அப்படிங்கிறது நாடு கிடையாது, இது எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்தில் விதிஷா பக்கத்தில் இருக்கு. இந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன்ல 510 ஓகேங்களா, 510 கிபி 510 ஈரான் கல்வெட்டு ஒன்று, குப்தர்களோட காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. இதை செதுக்கினது யார் அப்படின்னா பானுகுப்தா அப்படிங்கிற பிற்கால குப்தா ஆட்சியாளர். ஓகேங்களா, இந்த பானுகுப்தாவோட மினிஸ்டர் கோபராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த கோபராஜா வந்து பூனர்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுவார். அந்த கோபராஜாவோட மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவாங்க. அதை தான் இந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் 510 இந்த பானுகுப்தா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் சதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோபராஜா கில்டு பை துரமானா, கோபராஜா கில்டு பை துரமானா, கோபராஜா கில்டு பை துரமானா. துரமானா அப்படிங்கிற ஹூன மன்னரால கோபராஜா கொல்லப்பட்டார், அவரோட மனைவி உடன்கட்டை ஏறிடுவாங்க. அதை பானுகுப்தா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பானுகுப்தாவோட பீரியட்ல தான் முதல் சதிக்கான கல்வெட்டு இந்தியாவில் செதுக்கப்பட்டிருக்கும். 6. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ இன் 1916 வாஸ் பப்ளிஷ்டு பை. 1916 ஆண்டில் பிராமணர் அல்லாதோர பிரகடனம் இதை வந்து வெளியிட்டது யாருன்னு கேட்குறாங்க. தலைவர்னு கேட்டால் தியாகராய செட்டி பேர் போட்டுக்கலாம், அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. திராவிடன் அசோசியேஷன், சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா. ஆன்சர் என்ன அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். ஓகேங்களா, இந்த சி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. கரெக்ட் தானே? ஸோ 20 நவம்பர் 1916 சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங், அதாவது அது எத்திராஜில முதலியார் வீடுன்னு சொல்லுவாங்க, விக்டோரியா மஹால்னு சொல்லுவாங்க. 30 நான் பிராமின்ஸ் வந்து சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கோட முடிவில் 2 அமைப்பு தோற்றுவிக்கப்படும். ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருக்காக தோற்றுவிக்கப்பட்டது, பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்கள் அறிக்கைகள் வெளியிடுறதுக்காக. இன்னொரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சியாக தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும், சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது அறிக்கைகள் பத்திரிகைகள் வெளியிடவும் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டியா நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி இருக்குல்ல, இது வந்து நீதி கட்சி. இது அரசியலுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவை 20 டிசம்பர் 1916 வெளியிடுறாங்க. இதை வெளியிட்ட அமைப்பு யார் அப்படின்னா சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் பிராமணர்கள் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் மீது எவ்வளவு அடக்குமுறையை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது சொல்லியிருக்கும். இதை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டால் தியாகராய செட்டியார் பேர் தான். ஓகேங்களா, அமைப்புன்னு கேட்டால் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். 7வது கேள்வி, in which of the following day onwards the use of plastic was banned in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் என்னையிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா 1 ஜனவரி 2019. ஓகேங்களா,
சட்டப்பேரவையில் ஐ திங்க் ஜூன் 5 தானே, ஜூன் 5 2018. இந்த ஜூன் 5 2018 அப்படிங்கிறது உலக சுற்றுச்சூழல் நாள் நினைக்கிறேன். கரெக்டா? உலக சுற்றுச்சூழல் நாள். இந்த உலக சுற்றுச்சூழல் நாள் அன்னைக்கு சட்டப்பேரவையில் விதி 110 கீழே இதை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜிஓ அப்படிங்கிறது ஜூன் 25 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 1 2019 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து 8ஆம் நம்பர் கேள்வி. Who was the chief minister of Tamil Nadu when the second world Tamil conference was held? ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடந்தப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணாதுரை. கரெக்டா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் மாநாடுகள், இப்போ இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கு? சென்னை, நாடு இந்தியா, ஆண்டு பார்த்தீங்கன்னா 1968. இப்போ அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1967 சிஎம் ஆயிடுவார். 1969 அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பார். அப்போ 68 அப்போ அவரோட ஆட்சி தானே இருந்திருக்கும். அப்போ அவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார் ரெண்டாவது உலகத்தமிழ் மாநாடப்ப. 9வது கேள்வி. நேம் த ஸ்டேட் விச் ஹேஸ் ஹை செக்ஸ் ரேஷியோ. இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் இது. நமக்கு அடுத்த சென்சஸ் வர வரைக்கும் மொட்டைக்கட்டையாக கேட்டால் 2011 சென்சஸ் வச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா கேரளா. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் 1084 இருப்பாங்களா, 1084/1000 நினைக்கிறேன். 2011 சென்சஸின் படி அதிகமான பாலின விகிதம் இருக்கிறது கேரளாவில் தான். ஓகேங்களா? லோயஸ்ட் வந்து ஹரியானாவா? ஹரியானா 879 நினைக்கிறேன். லோயஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா 879 நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்து 996 இருக்கும். கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு. ஆக்சுவலாக தமிழ்நாடு 995. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிசி நோட்டில் தான் 996 அப்படிங்கிற வார்த்தையே இருக்குது. இந்தியாஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் as per 2011 சென்சஸ். இந்தியாவோட மக்கள் தொகை செறிவு 2011 கணக்கெடுப்பின்படி 382. கரெக்டா? 382 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 555 555 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 382, தமிழ்நாட்டில் வந்து 555 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் டெல்லி. கரெக்டா? 11,320. 11,320 டெல்லி. Which of the following dynasties had the shortest region? பெய்டு பேட்சில் ஐ திங்க் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இதை கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒவ்வொரு வம்சமும் கொடுத்து அந்த ஒவ்வொரு வம்சமும் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணது இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணி எழுதியிருப்போம். இதை தாண்டி நம்ம ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருந்தோம்? எந்த ஆட்சியாளர் வந்து அதிக காலம் ஆட்சி பண்ணார் அப்படின்னு கொடுத்துருந்தோம். வம்சம் அப்படிங்கிறப்போ ஓரளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பர்டிகுலராக ஆட்சியாளரை வந்து கேட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லேவ் டைனஸ்டி வந்து 84 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்களா? அடிமை வம்சம் அப்படிங்கிறது 84 ஆண்டுகள். கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது 30 ஆண்டுகள். கரெக்டா? துக்ளக் வம்சம் அப்படிங்கிறது 93 ஆண்டுகள் நினைக்கிறேன். லோடி டைனஸ்டி அப்படிங்கிறது 75. இல்லை நான் அடிக்கடி சொன்னது ஒன்று தான், நல்லா ரூல் பண்ணது கில்ஜி டைனஸ்டி, அவங்க தான் கம்மியான ஆண்டு. ஏன்னா சையது வம்சம் பார்த்தீங்கன்னா 37 ஆண்டு. சையது வம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 ஆண்டுகள். ஓகே, நல்லா ரூல் பண்ண கில்ஜி வம்சம் தான் கம்மியான ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுச்சு. நம்ம சொல்லுவோம்ல நல்லவங்களுக்கு காலம் கம்மி அப்படின்னு. சரியாக ஆட்சி பண்ணாத துக்ளக் வம்சம் தான் நீண்ட காலம் ஆட்சி பண்ணுச்சு. அப்போ டெல்லி இங்கே குறுகிய காலம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்டு தான். குறுகிய காலம் அப்படின்னா கில்ஜி டைனஸ்டி கரெக்ட் தான்.
செகண்ட் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னா சையது டைனஸ்டி தான். 37 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு அதிக ஆண்டு காலம் ஆட்சி பண்ண ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் எழுதலாம்? ஆட்சியாளர் ஃபர்ஸ்ட் ஃபக்லுல் கான் லோடி. ஃபக்லுல் கான் லோடி. இந்த ஃபக்லுல் கான் லோடி பார்த்தீங்க அப்படின்னா 38 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார். ரெண்டாவது ஃபெரோஷா துக்ளக். இவர் வந்து 37 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுடைய முகமது பின் துக்ளக் இவர் வந்து 26 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். இதில் நமக்கு வந்து ஆட்சியாளர்களில் ஹையஸ்ட் அதிகமான காலகட்டம் தான் கேட்க முடியும். குறைவான காலகட்டம்னா நிறைய பேர் வருவாங்க, அதனால் அது குழப்பமாக இருக்கிறதுனால அதிகமான காலம் ஆட்சியாளர்களை கேட்டால் ஃபக்லுல் கான் லோடி தான், 38 ஆண்டுகள். 12வது கேள்வி, மகாயான ஃபார்ம் ஆஃப் புத்திசம் எமர்ஜ்டு டியூரிங் த ரீஜன் ஆஃப் ஹியூம். ஓகேங்களா, மகாயான புத்த மத பிரிவு யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் என்ன அப்படின்னா கனிஷ்கர். இந்த கனிஷ்கரோட ஆட்சி காலத்தை நம்ம எப்பவுமே கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு முக்கோணத்தை வச்சு சொல்லியிருப்போம். கரெக்டாக கனிஷ்கரோட பீரியடை ஒரு முக்கோணத்தை வச்சு சொல்லியிருப்போம். அந்த முக்கோணம் என்ன அப்படின்னா காந்தார கலை, சரியா? காந்தார கலை. ஸோ இந்த காந்தார இன்னொரு இடம் என்ன அப்படின்னா புத்தரின் உருவம். அடுத்த சைடு என்ன அப்படின்னா மகாயானம். இதை நீங்க நடுவில் இந்த முக்கோணத்துக்குள்ள கனிஷ்கர் அப்படிங்கிற பேரை ஃபில் பண்ணணும். ஏன்னா கனிஷ்கரோட காலகட்டங்களில் தான் காந்தாரக்கலை வந்து எமர்ஜ் ஆகி வந்துச்சு. காந்தாரக்கலையில தான் புத்தரோட உருவங்களை செதுக்குனாங்க. புத்தரோட உருவம் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா புத்தர் இறந்து எத்தனை ஆண்டு காலம் கழிச்சு கனிஷ்கர் இருந்தாரு. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க, கிரேக்க கடவுள் அப்பல்லோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அப்பல்லோவோட உருவ சாயில தான் புத்தரோட உருவங்களை செதுக்குனாங்க. அப்ப இந்த இந்த ரெண்டோட தொடர்புடையது. ஸோ புத்தரோட உருவத்தோட தொடர்புடைய பிரிவு மகாயான பௌத்த சமயம். அப்ப இந்த மூணுமே யாருடைய பீரியட்ல ரிலேட் ஆகி வரும் அப்படின்னா கனிஷ்கரோட காலத்தில் வரும் தான். ஸோ கனிஷ்கரோட பீரியட்ல மகாயான புத்த மதம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மகாயானம் அப்படின்னா என்ன? புத்தரை உருவ வழிபாடு செஞ்சவங்க, புத்தரை வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டவங்க. இதை தாண்டி கனிஷ்கரோட காலகட்டங்களில் 72ல் 4வது புத்த சமய மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். கரெக்டா? 72ல் 4th புத்திஸ்ட் கவுன்சிலில் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும், பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கும். அடுத்து 13, toll free telephone service to help women in distress was inaugurated by the government of Tamil Nadu on the day of. மன அழுத்தத்தில் இருக்க மகளிருக்காக தமிழக அரசால் 181 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர் துவங்கப்பட்ட தேதி என்ன? 10/12/2018. ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 10, 2018 தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து துவங்கி வைக்கப்பட்டது. இதை நம்ம பெய்டு பேட்சில் யூனிட் 9ல் என்ன சொல்லியிருப்போம்? 3 இது ஆர்டராக வரணும். 181 ஹெல்ப்லைன் நம்பர். கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் ஷக்கி அப்படிங்கிற சென்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வதார் கிரக். இந்த மூணுமே அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு பெய்டு பேட்சில் சொல்லியிருந்தோமா? ஓகே. ஒரு பெண் ஆபத்தில் இருக்காங்க, இல்லை மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல 181க்கு கால் பண்ணணும். 181க்கு கால் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ரெஸ்கியூ பண்ணி இந்த ஷக்கி அப்படிங்கிற சென்டரில் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லப்பட ஷக்கியில் வந்து தங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்வதார் கிரகோம்னு சொல்லப்படக்கூடிய குறுகிய கால தங்கும் இல்லங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. குறுகிய கால தங்கும் இல்லங்கள். இந்த ஷகி அப்படிங்கிறது இடைக்கால தங்கும் இடங்கள், இடைக்கால தங்கும் இல்லங்கள்னு சொல்லுவாங்க, இல்லை ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் 9ல் இந்த டேட்டா கொடுத்துருப்பேன். 14, the major objective of the பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா இஸ் டு அச்சீவ். பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா திட்டத்தோட நோக்கம் என்ன? பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்கு திரட்டிய முதலீடு, விவசாய கடன் கொடுக்கிறது, பயிர் காப்பீடு, இல்லைனா பயிர் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூலை 1, 2015 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூலை 1,
2015 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிருஷி அப்படின்னா ஃபார்மிங்னு அர்த்தம். ஓகே. சின்சாய் அப்படின்னா இரிகேஷன் அப்படின்னு அர்த்தம். சின்சாய் அப்படின்னா இரிகேஷன் அப்படின்னு அர்த்தம். கிருஷினா ஃபார்மிங், சின்சாயி அப்படின்னா இரிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாமே. இரிகேஷன் அட் த ஃபீல்டு லெவல். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அப்போ டு இம்ப்ரூவ் த ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் என்ஷூர் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்சஸ் இன் த கண்ட்ரி. அனைத்து வயல்களுக்கும் பாசன வசதியை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த கிருஷி சின்சாயி யோஜனா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்படுது. கிருஷினா ஃபார்மிங், சின்சாயி அப்படின்னா இரிகேஷன். ஓகேங்களா? ஓகே. இந்த கொஸ்டின் கேட்டது காரணம் என்ன அப்படின்னா 2019-20 காலகட்டங்களில் இந்த ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருந்துச்சு அந்த இரிகேஷன் கொடுத்ததுல. மேபி அதனால கொஸ்டின் கேட்டுருந்துருப்பாங்க. அடுத்து, அட் விச் பிளேஸ் அகோம் ரிவோல்ட் வாஸ் புரோக். அகோம் புரட்சி அப்படிங்கிறது எந்த இடத்துல வெடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. இந்த அகோம்கள் அப்படிங்கிறவங்க அஸ்ஸாமை சேர்ந்தவங்க. 1828 இந்த புரட்சி வந்து வெடிச்சது. இப்போ ரீசெண்டாக 5 நாளைக்கு முன்னாடி கிளாஸில் நடத்தியிருந்தேன். அகோம்ஸ் ரிவோல்ட் அப்படிங்கிறது 1828 ட்ரைபல் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் போன வாரம் நடத்தியிருந்தேன்னு நினைக்கிறேன். கோப்தர் கன்வார் தலைமையில் நடந்தது இந்த கிளர்ச்சி. கோப்தர் கன்வார் என்ன அப்படின்னா முதல் அஸ்ஸாம் பர்மிய போர், முதல் ஆங்கிலேய பர்மிய போர் அப்படின்னு ஒன்று நடந்தது. அந்த முதல் ஆங்கிலேய பர்மிய போருக்கு பிறகு ட்ரீட்டி ஆஃப் யான்பு அப்படின்னு ஒன்று 1826 போட்டாங்க. 1826 ட்ரீட்டி ஆஃப் யான்பு. ஓகே. இந்த ட்ரீட்டி ஆஃப் யான்புல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, பிரிட்டிஷ் படைகளை இந்த அகோம்ஸு, அதாவது அஸ்ஸாமில் இருந்து நாங்கள் ரீகால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த யான்பு உடன்படிக்கை, முதல் பர்மிய போரோட முடிவில் போட்ட யான்பு உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் வந்து சொன்னபடி நடந்துக்கல. படைகளை வித்ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக கூடுதலாக படைகளை சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் கோப்தர் கன்வார் தலைமையில் இந்த அகோம் புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சது. ஓகேங்களா? இந்த அகோம் கிங்டம் அப்படிங்கிறது அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிற ஒரு ஆட்சி. 16. Which round table conference Gandhi was participated? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இரண்டாவது ஒட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிட்டாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம், கரெக்டா? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தத்துப்படி இரண்டாவது ஒட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7 ஐ திங்க் டிசம்பர் 7 வரைக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதன்படி காந்தி வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்குவார். பட் வட்டமேசை மாநாட்டிலேருந்தே காந்தி பாதியிலே திரும்ப வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனல் அவார்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏர்வாடா சிறையில் உண்ணாவிரதம் இருப்பார். இது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். 17. சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஓபி ராமசாமி, PS குமாரசாமி, ராஜாஜி காமராஜர். ஆன்சர் என்ன அப்படின்னா ராஜாஜி தான். சுதந்திரா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்து தோற்றுவிச்சிருப்பார். ராஜாஜிக்கு காங்கிரஸ் கட்சியிலே பல காலகட்டங்களில் முரண்பாடு இருக்கும். ஸோ ராஜாஜி, டி பிரகாசம், மனு மிசானி, NG ரங்கா, KM முன்ஷி. இந்த சுதந்திரா கட்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தாராள பொருளாதாரத்திற்கான தனிக்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தாராளவாத பொருளாதாரத்திற்கான தனிக்கட்சி. தாராளவாத பொருளாதாரத்திற்கான தனிக்கட்சி. ஸோ இந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4, 1959 ஜூன் 4, 1959 இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டது. தாராளவாத பொருளாதாரத்திற்கான தனிக்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1972 ராஜாஜி மறைவு, கரெக்டா? 1972 ராஜாஜி மறைவு. ராஜாஜி மறைவுக்கு பிற்பாடு 1974 இந்த கட்சி வந்து
பாரதிய லோக்தள் அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது. பாரதிய லோக்தள். இந்த பாரதிய லோக்தள் அப்படிங்கிற கட்சியோட இணைக்கப்பட்டது. எது? இந்த சுதந்திரா கட்சின்னு சொல்லப்படக்கூடிய தாராளவாத பொருளாதாரத்திற்கான தனி கட்சி 1972 ராஜாஜி மறைவு. அதுக்கப்புறமே இந்த கட்சி செயலிழந்து போச்சு. 74ல் சரண் சிங் தலைமையிலான பாரதிய லோக்தளத்தோட இணைக்கப்பட்டது. 18. The velocity of sound in air at 30 degrees Celsius is 350 meter per second. Keeping the temperature constant, the pressure of air is doubled. The velocity of sound in air now will be. என்னன்னா 30 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒலியின் வேகம் 350 மீட்டர் பெர் வினாடி. காற்றின் வெப்பநிலை மாறாமல் அழுத்தம் 2 மடங்காச்சு அப்படின்னா அதோட வேகம் என்னவாகும் அப்படின்னு கேட்காங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் ப்ரெஷர் டபுள் ஆகுது. அப்போ எனக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காற்றில் ஒலியின் திசைவேகத்தை அழுத்தம் பாதிக்காது. காற்றில் ஒலியின் திசைவேகத்தை அழுத்தம் பாதிக்காது. ஓகேங்களா, நமக்கு காற்றில் ஒலியின் திசைவேகம் அப்படிங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு 0.6 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இதுக்கு ஒரு ஃபார்முலா வேற கொடுத்துருப்பாங்கல்ல. V is equal to 331 plus 0.6 எஸ் இன்ட்டு டெம்பரேச்சர். கரெக்டா? 331 சரியா எழுதி கொடுக்குறேன். V is equal to 331 plus 0.6 இன்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக நமக்கு 331 தான். டெம்பரேச்சர் 1 டிகிரி கூடுச்சுன்னா 1 இன்ட்டு 0.6, 2 டிகிரி கூடுச்சுன்னா 2 இன்ட்டு 0.6, அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இது நம்ம 11th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள். அடர்த்தி அப்படிங்கிறப்ப வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகரித்தா மட்டும்தான் ஒளியின் திசைவேகம் கூடும். அடர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான இம்பேக்டையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அடர்த்தி டபுள் மடங்கு ஆச்சு அப்படின்னா திசைவேகம் டபுள் மடங்கு ஆகுமானா கிடையாது. ஏன்னா அடர்த்தி நமக்கு எந்த விதமான விளைவையும் ஏற்படுத்தாது. 19வது கேள்வி. ஹூ ஆத்தர்ட் அமுக்தமால்யுதா? அமுக்தமால்யதா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயா. ஓகேங்களா? அமுக்தமால்யதா 2 விஷயத்தை பற்றி பேசும். ஒன்று வைணவ மதத்தை பற்றி பேசும், ஒன்று ஆண்டாள் பற்றி பேசும், ப்ளஸ் பெரியாழ்வார் பற்றி பேசும். கரெக்டா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தை பற்றி பேசும். யாரோட நிர்வாகம்? கிருஷ்ணதேவராயரோட நிர்வாகத்தை பற்றி பேசும். சரி, கிருஷ்ணதேவராயருக்கு ஆண்டாளை எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அவங்க அண்ணன் கிருஷ்ணதேவராயரை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவரோட அமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பார். கொலை பண்ணிவிட்டு அவரோட 2 கண்ணை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. பட் அந்த அமைச்சருக்கு கிருஷ்ணதேவராயரை கொலை பண்ண மனசு இல்லாமல் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் அண்ணன் உங்களை கொலை பண்ண சொன்னார் அப்படின்னோடனே கிருஷ்ணதேவராயர் மனன் நான் இந்த ஆட்சியை விட்டே போயிடுறேன், எங்கள் அண்ணன்கிட்ட நீ வேறு யாரையாவதோட கண்ணை கொடுத்துட்டு நீ சமாதானப்படுத்திடு அப்படி. அப்போ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார்? விஜயநகரத்துலேருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்ததாக சொல்லப்படுது. அப்படித்தான் அவருக்கு ஆண்டாளை பற்றி தெரிய வந்தது. ஸோ அமுக்தமால்யதா அப்படிங்கிற புத்தகத்தில் ஆண்டாளை பற்றியும் விஜயநகர பேரரசோட நிர்வாகம் பற்றியும் அவர் எழுதியிருப்பார். ஸோ அதனால் அமுக்தமால்யதா அப்படிங்கிறது வெறுமனே ஆண்டாளை மட்டும்தான் சொல்லுமா அப்படின்னா கிடையாது, விஜயநகரத்தோட நிர்வாகம் பற்றியும் சொல்லும். ஓகேங்களா? இந்த அமுக்தமால்யதா என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா தெலுங்கு. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அமுக்தமால்யதா என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா தெலுங்கு. சரி, இதை தாண்டி இன்னும் 2 புக் எழுதியிருப்பாரு. அது என்னென்ன புக் அப்படின்னா ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம். ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம், இந்த 2மே வடமொழியில் எழுதியிருப்பார். உஷா பரிணயம் இது என்னது? வடமொழி. 2மே வடமொழி தான். வடமொழின்னு தான் சொல்லுவாங்க, சமஸ்கிருதம்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. வடமொழியில் எழுதினார் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இதை தாண்டி இந்த அமுக்தமால்யதா அப்படின்னா முத்துக்களால் ஆன மாலைன்னு சொல்லுவாங்க, இல்லை சூடி கொடுத்த சுடர்கொடி முத்துக்களால் ஆன மாலை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அடுத்து 20வது கேள்வி. When was the article number 370 removed from the Indian Constitution?
இந்திய அரசியலமைப்பில் இருந்து 370வது சரத்து அப்படிங்கிறது எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா சி, 5 ஆகஸ்ட் 2019. இந்த 5 ஆகஸ்ட் 2019 தான் இந்த சரத்து அப்படிங்கிறது நீக்கப்பட்டது அப்படிம்பாங்க. 1975 ஜனவரி 26, கரெக்டா? 1925 ஜனவரி 26 அன்னைக்கு வந்து இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறம் 5 ஆகஸ்ட் 2019 இந்த நீக்கப்பட்டு இது தொடர்பாக மக்களவையில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு 6 ஆகஸ்ட் 2019 மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? இதில் 370 மட்டும் கிடையாது, 35A ரெண்டுமே உண்டு. இந்த 35A பின்னாடி கொடுத்துருப்பேன். 370 இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 35A அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த 370 35A ரெண்டுமே நீக்கப்பட்டது. இதுக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் ரூல் வந்து ஜூன் 2018 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரசிடென்ட் ரூல் தான் இருந்துச்சு. ஏன்னா சட்டப்பேரவை இருக்கும்போது இந்த ஆர்டிகல் 370 நீக்க முடியாது. அதனால் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இது கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 21 Who launched தமிழ் வீக்லி திராவிட நாடு இன் 1942? 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு அப்படிங்கிற தமிழ் வார இதில் ஆரம்பித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியார் ஈவேரா, ராமசாமி, CN அண்ணாதுரை, கருணாநிதி அவர்கள், MG ராமச்சந்திரன் அவர்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா CN அண்ணாதுரை. ஓகே, இதோட வெளியீடே நான் கொடுத்துருக்கேன், தெரியுதா? திராவிட நாடு இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து CN அண்ணாதுரைன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மார்ச் 8 1942 தான் ஃபர்ஸ்ட் எடிஷனே வந்துச்சு. தேதி தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். 8/3/1942 இதுதான் இதழ் 1. சரியா? அதனால் தேதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இந்த திராவிட நாடு இதெல்லாம் அறிஞர் அண்ணா வந்து ஆரியமாயே அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திராவிட நாடு இதழில் தான் ஆரியமாயே அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ஆரியமாயே அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். இந்த ஆரியமாயே அப்படிங்கிற கட்டுரை எழுதினதுக்காக அறிஞர் அண்ணா வந்து கைது செய்யப்படுவார். அதுக்கப்புறம் 1963 இந்த இதழ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் காஞ்சி அப்படிங்கிற ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இந்த ஆரியமாயே அப்படிங்கிற கட்டுரை வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீசஸ் டே, குடிமைப்பணி தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்ற நாள். இப்போ தானே கொண்டாடணும். ஏப்ரல் 21, மே 21, ஜூன் 21, ஜூலை 21. ஏப்ரல் 21. தண்ணி குடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஆயிரத்தி 1947 ஏப்ரல் 21 டெல்லியில் இருக்கிற மெட்கால்ஃப் ஹவுஸா, மெட்கால்ஃப் ஹவுஸ் 1947 ஏப்ரல் 21 டெல்லியில் இருக்கிற மெட்கால்ஃபே ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல வல்லபாய் பட்டேல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் IAS ஆஃபீஸர்ஸ் அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. அதுதான் குடிமைப்பணி தினமாக கொண்டாடப்படுது. அதில் வந்து சிவில் சர்வன்ஸை ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்னு குறிப்பிட்டார். ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். சிவில் சர்வன்ஸ் அவர் என்ன வார்த்தையில் சொல்லியிருந்தாரு? ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1947 ஏப்ரல் 21 இந்த தேதியை நினைவுகூற விதமாக தான் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2006, 2006 ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடிமைப்பணி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. 23வது கேள்வி, which one is the common stage for both
ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். காற்று மற்றும் காற்றில்லா சுவாசத்தில் பொதுவான நிலை என்ன? அதாவது காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கிளைகோலிசிஸ் தான் முதல்ல வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ப்ராசஸ்லையுமே கிளைகோலிசிஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த காற்று சுவாசம் இருக்குல்ல, இந்த காற்று சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகாலிசிஸ், பைருவேட் ஆக்சிஜனேற்றம், கிரஃப்ட் சுழற்சி, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. காற்றில்லா சுவாசத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ், நொதித்தல். ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு வந்து கிளைகாலிசிஸ் அப்படின்னு நடக்கும். சரி, இந்த கிளைகாலிசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் இருக்குல்ல, கிளைகாலிசிஸில் சாரி குளுக்கோஸ் வந்து பைருவிக் அமிலமாக மாறும். கரெக்டா? பைருவிக் அமிலம், பைருவிக் அமிலம், ரெண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலம்னு சொல்லுவாங்க. C6H12O6. கரெக்டா? இது வந்து குளுக்கோஸு. இது நமக்கு பைருவிக் அமிலமாக மாறும்போது C3H4O3ன்னு நினைக்கிறேன். கரெக்டா? C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸு, C3H4O3 அப்படிங்கிற பைருவிக் அமிலமாக ரெண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாறும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ரெண்டு மூலக்கூறு பைருவிக் அமிலம். அடுத்து 24. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபிக்ஸ்டு டேஷ் அஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே. எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. 26 ஜனவரி 1930. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 26 ஜனவரி 1930. பம்பாயில் டிசம்பரில் 1929 டிசம்பரில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். கரெக்டா? டிசம்பரில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இதில் அந்த பூரண சுதந்திரம் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். அதைத் தொடர்ந்து 1929 டிசம்பர் 31 கரெக்டா? 1929 டிசம்பர் 31 இந்த ராவி நதிக்கரையில் நேரு வந்து மூவர்ண கொடியை வந்து ஏற்றுவார். ஏற்றிட்டு 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவிச்சிருப்பார். 25. When was the first nuclear test conducted in India? இந்தியாவில் முதல் முறையாக அணு ஆயுத சோதனை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வேறு எதுவும் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா? கரெக்டு தான், அது மட்டும்தான். ஸோ இந்தியாவில் அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் முறையாக, ஏன்னா 2 முறை நடந்திருக்கும்ல. 1974, 1974 மே 18 மே 18 தானே? 1974 மே 18 தான். அதுக்கப்புறம் 1998 மே 11 கரெக்டா? ஸோ அப்போ எஸ் 2 தேதி 1974 மே 18, 1998 மே 11. இது வந்து ஸ்மைலிங் புத்தா தானே? ஏன்னா புத்த பூர்ணிமான்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸ்மைலிங் புத்தா. ஃபிசிக்ஸில் ஒரு இடத்துல இதை சொல்லியிருப்பேன். அந்த நியூக்ளியர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். 1998 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சக்தி. ஆப்ரேஷன் சக்தி. இந்த 1998 வந்து மே 11, மே 12, மே 13 ஐ திங்க் 3 நாள் வந்து இந்த அணு ஆயுத சோதனை வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான். இல்லை இன்னும் சொல்லணும்னா இந்த மே 11 நேஷனல் டெக்னாலஜி டே அப்படின்னு கொண்டாடுறோம். 26. வென் வாஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் தமிழ்நாடு அபாலிஷ்டு? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படிங்கிறது எப்போ கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது 1986. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்ட மேலவையோட தலைவராக மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்கும்போதே இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது கலைக்கப்பட்டது. 1861 சட்டத்தின்படி சட்ட மேலவை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. மே 14, 1986. இந்த மே 14, 1986 சட்ட மேலவையை கலைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க கீழவையில்.
மேலவையை கலைக்க கீழவையில் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நவம்பர் 1 1986 சட்ட மேலவை கலைக்கப்பட்டப்போ அதோட தலைவராக மாப்போ சிவஞானம் வந்து இருந்தார். 27 Who was the author of the book தப்கத்-இ-நஸ்ரி? தப்கத்-இ-நஸ்ரி அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார்? நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எல்லா காலகட்டத்திலையும் நடந்த எக்ஸாமை கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால தான் ஒரு இதில் ஆப்ஷன் இ இருக்காது, ஒரு சில இதில் ஆப்ஷன் இ இருக்கும். மின்கசுதீன் சிராஸ். இந்த மின்கசுதீன் சிராஸ் வந்து தப்கத்-இ-நஸ்ரி அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார். இதில் வந்து நசருதீன் முகமது அப்படின்னு இந்த பீரியடில் 2 பேர் வருவாங்க. 2 பேர் காலகட்டங்களில் இந்த புத்தகம் எழுதினதா சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த புத்தகம் 1260 கம்ப்ளீட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கில்ஜியோட ரெபலியன் பற்றி, அதாவது பெங்காலில் வந்து கில்ஜிஸ் வந்து இருந்தாங்க. அவங்க முதல்ல இந்த குத்புதீன் ஐபக்கோட பீரியடில் முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து பெங்காலில் தான் இருந்தார். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கில்ஜி டைனஸ்டி, நமக்கு டெல்லி சுல்தானியத்தில் கில்ஜி டைனஸ்டி வர்றதுக்கு முன்னாடி அங்கே பெங்காலில் கில்ஜி டைனஸ்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த கில்ஜிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய பொறுப்புகள் வந்து நிர்வாகத்தில் கொடுக்கப்படலை. அப்போ 1229 1230 காலகட்டங்களில் கில்ஜிக்கள் வந்து கலகம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை கில்ஜிஸ் ரெபல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கில்ஜிஸ் ரெபல்லியனை பற்றி இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். சரி, இந்த புக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தபுக்டிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தபுக்டிஜின்ல ஸ்டார்ட் ஆகி 1259 வரைக்கும் வரலாறை சொல்லுது. இந்த புக்கு வந்து 1260 வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் வந்து 2 கருத்து சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த நசரி அப்படிங்கிறது நசருதீன் முகமதை குறிப்பிடுது. 2 நசருதீன் முகமது இருக்காங்க. பால்பனோட மருமக ஒரு நசருதீன் முகமது, இல்துத்மிஷோட பையன் ஒரு நசருதீன் முகமது. பட் இது வந்து பால்பனோட மருமக காலத்தில் எழுதப்பட்டதுங்கிறாங்க, இல்துத்மிஷோட பையன் பீரியடுங்கிறாங்க. ஏன்னா இல்துத்மிஷோட பையன் வந்து இல்துத்மிஷ்க்கு முன்னாடியே இறந்து போயிடுவார். இந்த தப்கத்-இ-நஸ்ரி, இந்த நசருதீன் முகமது இருக்கார்ல, இவரோட கல்லறை தான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் இஸ்லாமிய கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்தான்காரி டாம்ப் அப்படிம்பாங்க. அதை கட்டினது இல்துத்மிஷ் தான். இப்போ அந்த நசருதீன் முகமதோட காலகட்டங்கள் எழுதப்பட்ட வரலாறுன்னு நினைக்கிறோம். 28 The founder of the United India Patriotic Association, ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஐக்கிய இந்திய தேசிய கழகம் அப்படிங்கிறது சார் சையத் அகமது கானால உருவாக்கப்பட்டிருக்கும். 1888 சையத் அகமது கான் 1888 சார் சையத் அகமது கான், அதுக்கப்புறம் ஷிவ் பிரசாத் சிங் அப்படிங்கிற 2 பேர். ஷிவ் பிரசாத் சிங், சையத் அகமது கான், சிவ் பிரசாத் சிங், இந்த 2 பேரால் உருவாக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்துட்டு அதன் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு தேவையான உதவிகளை வந்து பெற்றுக்கொள்வது. அதுதான் இந்த அமைப்போட நோக்கம். பிரிட்டிஷோட ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருந்துட்டு அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள்கிட்ட இஸ்லாமியர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1893 இதே சார் சையத் அகமது கான் வந்து முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் டிஃபென்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். 1875 முகமது ஆங்கிலோ இந்தியன் ஓரியண்டல் காலேஜ், கரெக்டு தானே? 75 தான் ஓரியண்டல் காலேஜ் தான். ஓகே, இந்த யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது அலிகார் இயக்கத்தோட ஒரு மூமெண்ட், அலிகார் இயக்கத்தோட ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் அலிகார் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 29 உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒடிசி, ஒடிசா, மணிப்பூர், குச்சிப்புடியா, கதக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கதக். உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் அப்படிங்கிறது குச்சிப்புடியும் கதக்கும் தான்.
இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி குச்சிப்புடிங்கிற மாதிரி கதக்கு. குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கதக் அப்படிங்கிறது. உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் தானே கேட்டிருக்காங்க. இதில் இந்த குச்சிப்புடிக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. ஏன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கிராமம் ஒன்று உண்டு, அது பேர் குச்சிப்புடி. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த அந்த கிராமத்தோட பேரே அந்த நடனத்துக்கு பேராக வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒடிசி ஒடிசா, மணிப்புரி மணிப்பூர், குச்சிப்புடி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ், மீதி இருக்கிறது கதக் மட்டும்தான். ஸோ கதக் வந்து உத்தரப்பிரதேசம், இவங்களே கொடுத்துட்டாங்க. 30 காம்பன்சேஷன் பென்ஷன் ஸ்கீம் வாஸ் ஃபாலோட் இன் தமிழ்நாடு ஃப்ரம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் எந்த ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது இப்போ இல்லை, சரி இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ இதை தான் நம்ம புதிய ஓய்வூதிய திட்டம்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. காம்பன்சேட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது 2004 இருந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கான ஜிஓ காட்டிடுறேன், இருக்கு இல்லையா? இதான் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ். இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 6 ஆகஸ்ட் 2004. ஓகேங்களா? இப்போ இது எப்போலேருந்து இது யாராருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/4/2003. இந்த 1/4/2003 வேலையில் சேர்ந்தவங்களுக்கு இது. ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. who have joined the government service in regular time scale on or after 1st April 2003. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2003 வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அல்லது சிபிஎஸ்ன்னு சொல்கிறது 6 ஆகஸ்ட் 2004. ஓகேங்களா? இது 2004 தான் சொல்கிறாங்க. 1/4/2003 அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கு இது. இதில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி இது கிடையாது. இதில் என்ன அப்படின்னா நீங்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பங்களிப்பு கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதே அளவு அமௌண்ட் வந்து போடும். இதான் இந்த கான்ட்ரிபியூட்டரி இல்லைனா காம்பன்சேட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது கான்ட்ரிபியூட்டரி தான், சில இடங்களில் காம்பன்சேட்டரின்னு கொடுக்குறாங்க, இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிக்கலாம். இதை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் 2004 தான். பட் இதில் குழப்பம் என்ன அப்படின்னா இது எந்த தேதியிலேருந்து பணிக்கு சேர்ந்தவங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 2003 பணிக்கு சேர்ந்தவங்களுக்கு. இதில் ஒவ்வொரு மாதமும் அவங்க சம்பளத்தில் 10% அரசாங்கம் பிடிக்கும். அந்த 10% இப்போ 10% 500 வருது அப்படின்னா அதே 500 அரசாங்கம் போடும். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகை வந்து மொத்தமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இது 2004 தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கு. ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த போர்டில் இப்போ தான் 2 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரியாக கிடைக்கல. அதனால் அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணுறேன். ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்டில் நடத்துகிறதுனால ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஷிவரிங்காகவும் இருந்தது. அதனால் சில வார்த்தைகள் மாற்றி மாற்றி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பாக்கி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னும் 2 நாள் இல்லைனா நாளைக்கு மறுபடியும் இதோட கண்டினியூவேஷன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்ம காலக் அகாடமியில் பாங்கன் அப்படிங்கிற ஜிஎஸ் பேட்ச் 2222 ரூபா, நுண்ணுரை அப்படிங்கிற தமிழ் பேட்ச் 1600 ரூபா. பேட்ச் வேணும் அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அனுப்புங்க, நான் கைட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.